ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். இது மாட்டுப் பொங்கலுக்கு எடுத்த வீடியோங்க. பார்த்தீங்க அப்படின்னா, மாட்டுப் பொங்கல் அன்னைக்கு காலையில நம்ம வீட்ல வந்து ஃப்ரெஷ்அப் ஆகி கிளம்பி நேரா அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு. பிள்ளைங்க 2 பேருக்குமே வந்துட்டு மாட்டுப் பொங்கலுக்கு இந்த ட்ரெஸ் தான் வந்து எடுத்திருந்தேன். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்க. பக்கத்துல கோயில் இருக்கனால பாட்டு, சினிமா பாட்டு நெறைய போட்டிருந்தாங்க. அதனால பிள்ளைங்கலாம் வைப் ஆகி வந்து ஆடிட்டு இருந்தாங்க. அம்மா வெளியில வந்து பொங்கல் வந்து வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 9 மணிக்கு மேல வந்துட்டு நல்ல நேரம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு மேல வந்து வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. காலையில எதுவுமே நான் வந்து சாப்பிடல. காஃபி மட்டும் குடிச்சிட்டு நம்ம வீட்ல இருந்து கிளம்பி அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு. அம்மா ஏ டூ இசட் எல்லா வேலையுமே வந்து பார்த்து வச்சுட்டாங்க. அழகா கோலம்லாம் வந்து போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இதுதான் வந்துட்டு இப்போதைக்கு நம்ம வீட்ல இருக்கிற ஒரு குட்டி மாடு. இது பேர் வந்துட்டு தனலட்சுமி. அதே மாரி பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்துட்டு கிடேரி கன்னு சரிங்களா? நான் வந்துட்டு அப்படியே வந்துட்டு கீழச்சோல்பட்டியில போயிட்டு கொஞ்சம் துண்டு, வேட்டி இதெல்லாம் வாங்கிட்டு வர்றதுக்காண்டி போனேன். நம்மளோட தனலட்சுமிக்கு வந்துட்டு துண்டு, மாலை, அதுக்கப்புறம் இங்கே சாமி ஊர்வலம் வருவாங்க. அவங்களுக்கு வேட்டி, துண்டு, மாலை எல்லாம் வாங்கிட்டு வர்றதுக்காண்டி போயிட்டு, அதுக்கப்புறம் ஒரு பேண்ட் ஒண்ணு எடுத்துட்டு வந்தேன். இப்போ நான் வேர் பண்ணியிருக்க சுடிதாருக்கு லெகின் வந்துட்டு பேண்ட் வந்துட்டு எடுத்துட்டு வந்தேன். அந்த கலர் கிடைக்கல. ஆனாலும் இந்த கலர் இருந்துச்சு அப்படின்ட்டு இத வந்து எடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சாமிக்கு உள்ள பொருளும் வந்துட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. அ அந்த சாமி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நொண்டி சாமின்னு வந்து சொல்லுவோம். அந்தர்னாச்சி அப்புறம் நொண்டி சாமி 2 சாமியுமே வந்துட்டு வரும். நம்ம வீட்டுக்கு பக்கத்துல நொண்டி சாமி அப்படின்னு சொல்லிட்டு சாமி வந்துட்டு இருக்குங்க. இங்க தாங்க வந்து பாட்டெல்லாம் வந்து போட்டிருப்பாங்க. இங்கேருந்து சாமி வந்துட்டு அழைச்சு, அதுக்கப்புறம் சாமி ஊர்வலமா போயிட்டு வந்ததுக்கப்புறம் வரும்பாங்க. வரும்போது நம்ம அ நம்மளால முடிஞ்சத எது வேணாலும் வந்துட்டு செய்யலாங்க. அதுக்காண்டி வந்துட்டு வேட்டி, துண்டு, மாலை நம்மளோட தனலட்சுமிக்கு துண்டு, மாலை எல்லாம் வாங்கிட்டு வந்தோம். அப்புறம் சரி பால் பொங்குறதுக்குள்ளேயும் துண்டு வந்து கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, துண்டு வந்து அம்மா வாங்கிட்டு வந்தத அவங்க வந்து கட்டிட்டு இருந்தாங்க. நான் வாங்கிட்டு வந்த துண்ட அதுக்கப்புறம் வந்துட்டு கட்டுனோம். மாலை தான் நாங்க வந்துட்டு அப்புறம் வந்து கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மாடு வந்து சாப்பிடாம இருக்கு இல்லையா? சாமி கும்பிட்டுட்டு அதுக்கு பொங்கல் சோறுலாம் வந்துட்டு வைக்கணும் அப்படிங்கிறதுனால, மாலைய போட்டோம் அப்படின்னா, மாலை எது கடிச்சு தின்றுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட்டு. அதனால சரி அப்படின்னு சொல்லிட்டு மாலைய வந்துட்டு அப்புறமாட்டி கொஞ்சம் நேர்ந்துட்டு கட்டிக்கலாம் அப்படின்ட்டு, துண்ட மட்டும் கட்டிவிடுமா அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் துண்ட மட்டும் வந்து கட்டிட்டோம். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தெறிச்சு ஓடுற அளவுக்கு வந்துட்டு இருந்துச்சு. பாட்டு, வெடி அது இதுன்னு வச்சுட்டு இருந்தாங்க பசங்கள்லாம். அதனால பார்த்தீங்கன்னா, அது சவுண்டுல வந்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம விட்டா அவுத்துட்டோம்னா ஓடிரும் போருக்கு அந்த மாதிரி வந்துட்டு இருந்துச்சு. அன்னைக்கு அதோட மூடு வந்துட்டு அப்படிதான் இருந்துச்சு மாடோட மூடு. அப்புறம் நானும் கொஞ்சம் வீடியோ, ஃபோட்டோலாம் வந்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் அம்மா வந்துட்டு சங்கு ஊதிக்கிட்டு இருந்தாங்க. பால் வந்து பொங்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நான் வந்து வீடியோ எடுத்துட்டு, ஃபோட்டோவும் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் சங்க நான் வாங்கிட்டு, நான் ஊதுறேம்மா நீ வந்துட்டு பால் பொங்குறதுக்கு அடுப்ப வந்து நல்லா எரிச்சு விடுமா அப்படின்னு சொல்லி, அடுப்ப வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அப்புறம் நல்லபடியா வந்து பால் வந்து பொங்கிருச்சுங்க. ஒண்ணுல சர்க்கரை பொங்கல், ஒண்ணுல வந்துட்டு வெண்பொங்கல் வந்து வப்பாங்க. அதுக்கப்புறம் பலகரிக்காய் வந்து போட்டு வந்து வப்பாங்க. எல்லா காயும் வந்து போட்டு மாட்டு பொங்கலுக்கு. அதேமாரி வீட்டு பொங்கலுக்கு வந்துட்டு அம்மா வந்து காலையில பிள்ளையார் கோயில்ல போய் வந்து பொங்க வச்சுட்டு, அதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு 3 மணிக்கு மேல வந்துட்டு வீட்டு பொங்கல் நேத்து வந்து வச்சுட்டாங்க. காலையிலைக்கு வந்துட்டு சாம்பாரும், இட்லி அதுக்கப்புறம் வந்துட்டு கார சட்னி வந்து வச்சிருந்தாங்க. நான் வந்துட்டு அஸ்விதா சாப்பாடு போட்டு தர சொன்னேன். அவ 2 இட்லி சாம்பார் வச்சு தந்தா, அத வந்து சாப்பிட்டுட்டு ஓவர் பசி வேற. திருப்பி மறுபடியும் ஒரு இட்லி வச்சுட்டு, கார சட்னி வச்சு அதையும் வந்து சாப்பிட்டுட்டேன். சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, உசுரு வந்துச்சுன்னு சொல்லலாம். அ அப்புறம் அஸ்விதா சுஸ்ரிய நிக்க வச்சு ஃபோட்டோ, வீடியோலாம் எடுத்து அவங்க அப்பாவுக்கு வந்துட்டு சென்ட் பண்ணேன். அம்மா வந்து இன்னைக்கு மாட்டு பொங்கலுக்கு வந்துட்டு நான்வெஜ் தான் எங்க ஊர்லலாம் வந்து சமைப்பாங்க. பார்த்தீங்க அப்படின்னா, மட்டனும், சிக்கனும் வாங்கி வச்சிருந்தாங்க. நான் போயிட்டு தான் வந்துட்டு அது எல்லாமே வந்து சமைச்சேங்க. மட்டன் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, குக்கர்ல வந்து வச்சுட்டேன். அம்மா வந்து குக்கர்ல வந்துட்டு அந்த அளவுக்கு வைக்க தெரியாது. ஆனாலும் வந்துட்டு குக்கர் வந்துட்டு இப்ப வந்து யூஸ் பண்றாங்க. மட்டன் வந்துட்டு வேக வைக்கிறதுக்கு தெரியும்னு வச்சுக்கோங்களேன். ப்ளஸ்ஸு தண்ணி பொங்கி பொங்கி ஊத்துமோ, பண்ணுமோ அப்படின்னு சொல்லிட்டு விறகடுப்புலயே வந்து போட்டுருவாங்க. நான் வந்துட்டு குக்கர்ல வந்துட்டு மட்டன வந்து போட்டுட்டு, அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி எல்லாமே வந்துட்டு அஸ்விதாவும், சிவசூரியும் வந்து கட் பண்ணி தந்தாங்க. நான் மட்டன கட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் சிக்கனும் வந்து கட் பண்ணி கழுவிட்டு, அதுக்கப்புறம் சிக்கன் 65க்கு தனியா, சிக்கன் கிரேவிக்கு வந்துட்டு தனியா வந்து எடுத்துட்டு, வறுவலுக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு மட்டனையும் கட் பண்ணி வந்துட்டு குழம்புக்கு வந்துட்டு குக்கர்ல வந்து போட்டாச்சு.
இப்போ சிக்கன் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சைடு வந்து வதங்கிட்டுருக்கு. ஒரு சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சிக்கன் 65க்கு வந்துட்டு மசாலா வந்து போட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு தான் வந்து மசாலா வந்து போட்டுட்ருக்கேன். எங்கே போனாலும் நம்மளுக்கு சமைக்கிற வேலை தான் வந்துட்டு வந்துகிட்டே இருக்கு. ஆரம்ப காலகட்டத்தில சமைக்கவே தெரியாது. என்னைக்கு சமைக்க கத்துக்கிட்டு, என்னைக்கு நான் வந்து சமையல்ல இன்ட்ரெஸ்ட் ஆகி சமைக்கிறது பிடிக்குன்ட்டு நான் அந்த வேலைய பார்க்க ஆரம்பிச்சேனோ, அன்னையிலருந்து இன்னைக்கு வரைக்கும் எங்கே போனாலும் நம்மளுக்கு சமைக்கிற வேலையா தான் வந்துட்டு வருது. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, லெமன் வந்து கட் பண்ணுறதுக்கு கத்தி எடுத்துட்டு வந்தேன். பாட்டு பாடுற சவுண்டுக்கு அதுக்கும் எங்கள்ட்ட கத்த வேற முடியல. அதனால கருது இருக்கிற கறிக்கருவா இருந்துச்சு. அதை எடுத்து டக்குனு வந்து கட் பண்ணி பிழிஞ்சு விட்டுட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பிள்ளைங்க வந்துட்டு ரொம்ப ஜாலியா வந்துட்டு இருந்தாங்க. அ ஆயா வீட்டுக்கு வந்தாவே ஒரு ஜாலி, ஒரு குஷி வந்துரும் பிள்ளைங்களுக்கு. அதனால சிக்கன் வந்துட்டு ஒரு சைடு வந்துட்டு வதங்கிட்டுருக்கு. அதுக்கப்புறம் சிக்கன் 65க்கு வந்துட்டு மசாலா எல்லாமே வந்து போட்டுட்டேன். கார்ன்ஃப்ளவர் போடல, பச்சரிசி மாவு போடல. ஒன்லி மசாலா தூளு, ஃபுட் கலர் வந்து சேர்த்துட்டு முட்டை வந்து உடைச்சு ஊத்தி நான் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். மட்டன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 8 விசில் வச்சு அதுக்கப்புறம் வந்து நான் வந்துட்டு எடுத்துக்கிட்டேன். அப்பதான் வந்துட்டு நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் ஹார்டா இருந்துச்சு மட்டன் அதனால. 8 விசில் வச்சுட்டு நல்லாவே வெந்துருச்சுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சிக்கனும் வந்துட்டு வறுவல் வந்து பண்ணிட்டேன். செமி கிரேவியா இல்லாம கொஞ்சம் மசாலாவா, லிக்விடா இருக்கிற மாதிரி வந்து பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் சாமி எல்லாமே வந்து கும்பிட்டாச்சு. கும்பிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஆஃப்டர்நூன் வந்துட்டு சாதம், மட்டன் குழம்பு, சிக்கன் வறுவல், சிக்கன் 65, முட்டை வச்சு சாப்பிட்டுட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வருஷம் மாட்டுப் பொங்கல் வந்துட்டு ரொம்பவே சீரும் சிறப்புமாக போணுச்சு. உங்க அனைவருக்கும் இனிய மாட்டுப் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட். இந்த உலகத்துக்கு என்னத்த கொண்டு வந்தோம், என்னத்த கொண்டு போறோம் எதுவுமே வந்துட்டு கிடையாது. எதுவுமே நிச்சயமில்லாத ஒரு லைஃபு. இருக்கிற வரைக்கும் எல்லாரோடையும் அன்பா, சந்தோஷமா, ஜாலியா வந்துட்டு லைஃப்ப வந்து என்ஜாய் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் ஹாப்பியா இருங்க. இந்த வருஷத்துல இருந்து யாரோடையும் சண்டை போட வேண்டாம். யார் என்ன பேசினாலும் கண்டுக்காதீங்க. உங்க லைஃப்ப நீங்க பார்த்துட்டு போய்க்கிட்டே இருங்க.